சினிமாக்காரர் சினிமாவில் எப்படி மக்களுக்கு வந்து இப்போ சொன்னால் மக்களுக்கு உடனே விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க, உடனே எது போய் ரீச் ஆகும் அப்படின்னு தெரியும் ஒரு வசனம் எழுதுறது. அது மாதிரி இதுலேயும் எழுதுறாரு தவிர இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. பொறுக்கி திங்கிறவனுக்கு இந்த அரசியல் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நானும் சம்பாதிக்கணும், நானும் இந்த அரசியல் இந்த பதவி பிடிச்சா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆனால் அவர் பதவிக்கு வராமையே ஒரு கவுன்சிலர் கூட ஆகாமையே ஏறத்தாழ 500 கோடிக்கு மேலே சொத்துக்களை சேகரிச்சிட்டாரு. அரசியலுக்கு ஒரு அசிங்கமான தமிழ்நாட்டு அரசியல் மிகவும் அசிங்கமான மனிதர். தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கொஞ்சம் கூட எந்த ஒரு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் எல்லளவும் பற்றில்லாதவர். சும்மா வெறும் வாய் பேச்சு மட்டும்தானே தவிர ஒரு சின்ன செயல்பாடு கூட கிடையாது. ஈழம் அழிஞ்சு போச்சே, தமிழர்களுக்கு நாடு இல்லையே, இதை அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு அத்தனை இழப்புல உருவான எழுச்சி மிக்க இளைஞர்கள் எல்லாம் கூட்டின்னு வந்து காயடிக்கிற வேலையை சீமான் செய்துட்டார். இந்த தேசம் விடுதலை பெறணும், இந்தியத்துக்கிட்ட இருந்து விடுதலை பெறுவதுதான் உண்மையான தமிழ் தேசமா இருக்க முடிய இந்தியத்திற்குள் அடங்கிய தமிழ் தேசம் என்பது தமிழ் தேசமே இல்லை. இது ஒரு அடிமை தமிழ் தேசம் தான். NRI தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக விடுதலை கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அரசியல் செயல்பாட்டாளர் திரு சுந்தரமூர்த்தி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா கட்சிகள் வந்து ஒவ்வொருத்தராக தங்களுடைய அரசியல் தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் முதலாவதாக சீமான் அவர்கள் நிறைய தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த தேர்தல் அறிக்கையை பற்றி ஓவராலாக உங்கள் ஐடியா என்ன? பேரறிஞர் அண்ணா சொல்லுவார், கையில் வெறும் கையை வீசணும், எப்படி வேணாலும் வீசலாம், கையில் எண்ணெய் வச்சுருக்கோம் வீசும்போது தான் யோசித்து வீசணும், கையில் எண்ணெய். அதனால் இதெல்லாம் வெற்று அறிக்கைகள். இது வெறும் அறிக்கையாக மட்டுமே இருக்க போகிறது. அவருக்கே தெரியும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆட்சி அமைக்க போகிறதோ நம்ம ஒரு தொகுதியில் கூட வெல்ல போகிறதோ கிடையாதுன்னு. இது சும்மா மக்களை கவர்றதுக்கான ஒரு மக்களை ஏமாற்றி வெளிநாட்டிலேருந்து பணத்தை வாங்கிறதுக்காக ஒரு சூழ்ச்சி. மக்களை உடனே எளிதாக அடையிற மாதிரியான மக்களோட உள்ளப்பாங்க புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறது. சினிமாக்காரர் சினிமாவில் எப்படி மக்களுக்கு வந்து இப்போ சொன்னால் மக்களுக்கு உடனே விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க, உடனே எது போய் ரீச் ஆகும் அப்படின்னு தெரியும் ஒரு வசனம் எழுதுறது. அது மாதிரி இதுலேயும் எழுதுறாரு தவிர இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. அவர் சொல்கிறது எல்லாமே தமிழ் தேசிய அரங்கில் ரொம்ப நாள் பேசினது தான். அவர் வந்து தமிழ் தேசிய அரங்கத்தில் ரொம்ப நாளாக இருந்தவர். அவர் வந்து அதில் நம்ம மக்களோட தேவையாக நாம் என்ன சொல்கிறோம், ஒரு மொழி கொள்கை எல்லாமே தமிழ் தேசிய அமைப்புகள் பேசுறது தான். ஆனால் அதை தேர்தல் அரசியலில் சாத்தியப்படுத்த முடியாது. அதை வந்து நான் சாத்தியப்படுத்துவேன், நான் அதை செய்திருவேன், நான் வந்து ஜனாதிபதியை வந்து ஓட்டெடுப்பில் தீர்மானிப்பேன். ஜனாதிபதியை ஓட்டெடுப்பில் தீர்மானிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு என்ன உரிமை இருக்குது? தமிழ்நாடு அரசு ஆகப்பத்தில் எந்த ஒரு உரிமையும் மற்ற அரசாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கே 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி பேதம் இல்லாமல் எல்லாம் ஒருமித்து செயல்படுத்தினா கூட ஒரு சட்டத்தை இயற்ற முடியாது அந்த சட்டசபையால். அது ஒரு மசோதாவை முன்மொழிய முடியும், அவ்வளோதான். அதை அப்புறம் கவர்னருக்கு அனுப்பி கவர்னர் ஒப்புதல் கொடுத்து மத்திய மந்திரி சபை ஒப்புதல் கொடுத்து ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்தால் மட்டும்தான் அது சட்டமாக்கப்படும். இப்படி எந்த ஒரு உரிமையும் இல்லாத ஒரு சட்டசபை தேர்தலுக்கு அதில் ஒரு போட்டி போடுறதுக்காக இது மாதிரி வெற்றான சுய விளம்பரங்களை செய்து கொள்கிறாரே தவிர அதில் ஒரு எல்லளவும் அதில் வந்து சாத்தியப்படாத செய்திகளை தான் சொல்கிறார். நிறைய விஷயங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு உரிமை இல்லை. தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்க வேண்டியது மிக மிக அவசியம். அது இந்த இந்திய அமைப்பு முறையிலேருந்து மீட்கவே முடியாது. இந்திய அமைப்பு முறை முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிராக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் வந்து வெறும் 39 பேர் தான். பாண்டிச்சேரியோடு சேர்த்தாலே 40 பேர் தான். எந்த ஒரு சட்டத்தையும் எந்த இதையும் நம்ம வெல்லணும்னா 2/3 பங்கு வேணும். 300 பேர் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். வெறும் 39 பேரை வச்சுக்கிட்டு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. இது வந்து ஒரு போலித்தனமானது. அதாவது தந்தை பெரியார் சொல்லுவார், பொறுக்கி திங்கிறவனுக்கு இந்த அரசியல் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நானும் சம்பாதிக்கணும், நானும் இந்த அரசியல் இந்த பதவி பிடிச்சா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆனால் அவர் பதவிக்கு வராமையே ஒரு கவுன்சிலர் கூட ஆகாமையே ஏறத்தாழ 500 கோடிக்கு மேலே சொத்துக்களை சேகரிச்சிட்டாரு. அது அவரோட வெற்றியாக தான் பார்க்கணும். அவர் இதுக்காக சொத்துக்களை சேகரிச்சிட்டாருன்னு பொதுவாக பேச முடியாதுல்ல சார். ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷனில் போட்டிடுறதுக்காக திரள் நிதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு மக்களுக்கு. அப்படிதான் திரள் நிதி, அதாவது ஒவ்வொரு வேட்பாளர்களையும் செலவு செய்ய வைக்கிறாரு. வெளிநாடுகள்லேருந்து ஒட்டுமொத்தமாக எல்லா வேட்பாளருக்கவங்க பெரு அளவில் தமிழர்கள் நிதி கொடுக்குறாங்க.
அது இல்லாமல் இங்கே உள்ளூர் முதலாளிகள் பெரும் முதலாளிகள்கிட்டலாம் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன், ஒரு பக்கம் நான் மலைகளை காக்கிறேன், ஒரு பக்கம் நான் தாது மணலை காக்கிறேன்னு சொல்லிட்டு அந்தந்த வணிகர்கள் பின்னாடி ஒரு கைகோர்த்து அவங்ககிட்டருந்து பல கோடி ரூபாய் தேர்தலில் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு குறிப்பிட்ட தொகுதிகள்லையும் யாருக்கு அந்த வாக்கால் யார் ஜெயிப்பாங்களோ, இவர் பெறக்கூடிய வாக்கு பிரிக்கிறதால யார் ஜெயிப்பாங்களோ அவங்ககிட்டயும் உள்ளளவு பணம் வாங்கிட்டு இருக்காரு எல்லா தொகுதிகளையும். அது மாதிரி ஏன்னா கனிம வள கொள்ளைக்கு எதிராக அதிகமாக போராடக்கூடிய நபராக சீமான் மட்டும்தானே சார் இருக்கு. கனிம வள கொள்ளையெல்லாம் அவர் எங்கேயாவது வைகுண்டராஜன் தான் அங்கே முழுக்க எடுக்கிறாரு. வைகுண்டராஜன் இவருக்கு வந்து எல்லா நிதியும் கொடுக்குறாரு. வைகுண்டராஜனோட செல்ல பிள்ளையா இருக்காரு. நியூஸ் 7 தொலைக்காட்சி அவர் போற்றி பாதுகாக்குது. முழுக்க முழுக்க அவங்க சாதியமாக ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. அவர் சும்மா சாதி இல்லை அது இல்லைன்னு சொல்லுவாரை தவிர ரொம்ப சாதியமாக அவர் வந்து சேர்ந்து இருக்கிறாரு. இதை மக்கள் உணரணும். மக்கள் உணர்ந்து இவரை வந்து அம்பலப்படுத்தி வெளியேற்ற வேண்டும். இந்த தேர்தல் அரசியலுக்கு இவர் அசிங்கமானது. தமிழ்நாட்டு அரசியல் மிகவும் அசிங்கமான மனிதர். தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கொஞ்சம் கூட எந்த ஒரு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் எல்லளவும் பற்றில்லாதவர். சும்மா வெறும் வாய் பேச்சு மட்டும்தானே தவிர ஒரு சின்ன செயல்பாடு கூட கிடையாது. இதே சீமான் என்கிட்ட 2009 இறுதியில் 2010 தொடக்கத்தில் என்கிட்ட பேசுகிறாரு. நம்ம ஒரு 5000 பேர் திரள்ற அளவுக்கு நம்ம இருந்திருந்தால் பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கலாம். இதே சென்னை நகரத்து உள்ளுக்குள்ளே ஒரு வண்டியும் விடாமல் நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பெரிய செய்தி செஞ்சால் கூட ஈழப்போரில் ஏதாவது பெரிய விளைவு வந்திருக்கும். நம்ம ஒரு 5000 பேர் திரள முடியலையே தம்பி, நம்ம 5000 பேராக திரளணும், அதுக்காக நம்ம ஒன்றிணையணும் என்கிட்ட எவ்வளோ பேசியிருக்காரு. ஆனால் இப்போ 50,000 பேருக்கு மேலே இருக்காங்க. அவர் 33 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்கிறார். அதில் வீதிக்கு வந்து போராடுறதுக்கு அவர்கிட்ட 50,000 தொண்டர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. தமிழ்நாட்டு மாற்றத்துக்காக தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக அவர் இது வரைக்கும் மக்களை திரட்டி போராடின போராட்டம் என்ன? அவரோட சக்திக்கு ஏற்ப தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்தாக இருக்குது. வடவர் இங்கே வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வடவர் குவிஞ்சிட்டு இருக்காங்க. எல்லா தொழில் வணிக நிறுவனம் எல்லாத்தையும் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை அவரால் நிறுத்த முடியும். 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப எளிமையாக பண்ணியிருக்க முடியும். இப்பவும் பண்ண முடியும். ஆனால் அவர் வடவர்களுக்கு எதிராக இந்தியத்துக்கு எதிரான அரசியலை பேசாமல் முழுக்க முழுக்க என்ன பண்ணுறாரு, எதிரியாக இங்கே இருக்கிற தெலுங்கர்கள் எதிரி, உனக்கு திராவிட எதிரி அப்படின்னு எதிரியை மடைமாற்றி இந்தியத்தை இங்கே வளர்க்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்துட்டு இருக்காரு. தமிழ் தேசியத்தையும் முன்வைக்கிறாரு இல்ல சார்? தமிழ் தேசியத்தை முன் வச்சு பேசுற ஒரே அரசியல் தலைவராக அவர் தானே அறியப்படுறாரு இங்க. அதுதான் ரொம்ப பெரிய வீழ்ச்சின்னு சொல்றது. அதாவது நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று உருவானது வந்து 1.25 லட்சம் தமிழர்கள் செத்து போன அந்த குருதியிலிருந்து மக்கள் எல்லாம் உணர்ச்சி பீறிட்டு நம்ம ஏதாவது ஒரு இடத்தை தேடணும், தமிழர்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படின்னு, இப்படி ஈழம் அழிஞ்சு போச்சே, தமிழர்களுக்கு நாடு இல்லையே, இதை அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு அத்தனை இழப்புல உருவான எழுச்சி மிக்க இளைஞர்கள் எல்லாம் கூட்டின்னு வந்து காயடிக்கிற வேலையை சீமான் செய்துட்டார். தமிழ் தேசியம் அப்படின்ற சொல்லு உள்ளுக்குள்ளேயே தேசம்ன்றதுக்கு, தேசம் ஒன்று இருந்தால்தான் தேசியம்னு ஒன்று இருக்கும். தேசத்திற்கான அரசியல் பேசணும். இந்த தேசம் இறையாண்மை இல்லாத தேசமா இருக்கு. நம்ம நாட்டுக்கு அதாவது நம்ம உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துக்கு கீழே இருக்க கனிம வளங்களின் மீது நம்மளுக்கு உரிமை இருந்தால் தான் நம்ம இறையாண்மை பெற்றவர்கள் பேர். நம்மளுக்கு 10 அடிக்கு கீழே எது இருந்தாலும் இந்திய அரசுக்கு தான் சொந்தமே தவிர தமிழ்நாடு அரசுக்கு கூட சொந்தம் கிடையாது. ஆக நம்ம இறையாண்மையற்றவர்களாக இருக்கிறோம். நம்மளுக்கு 1ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தை கூட NCERT ஒப்புதல் பெற்ற பிறகுதான் நம்ம வெளியிட முடியுது. அந்த அளவுக்கு நம்ம அடிமைப்பட்டு இருக்கோம். 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி திட்டத்தை தயாரிக்க தமிழ்நாட்டு கல்வியாளர்களுக்கு தெரியாதா? தமிழ்நாடு அரசுக்கு தெரியாதா? இப்படி இந்தியம் வந்து முழுக்க முழுக்க நம்மளை வந்து ஏய்ச்சிட்டு இருக்கு. ஆனால் இதையெல்லாம் வெளிப்படுத்தாமல் தமிழ் தேசியம் சொல்லி இந்தியத்துக்கு அடங்கி போகிற, இந்தியாவிற்குள் அடங்கிய தமிழ் தேசம். தேசியம் என்பதே விடுதலை பெற்றுதான், தேசிய இனத்து நிர்ணயத்தை சுயநிர்ணயத்தை நிலையுறவிப்பு தான். நம்ம வந்து இறையாண்மை பெற்ற தேசத்தை அமைப்புள்ள தேசியம். ஆக இவர் வந்து சொல்றது வந்து தமிழ் தேசியமே கிடையாது, இது பார்ப்பனிய தேசியம். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அந்த இடத்த போய் சேர்ந்துட்டாரு. சாதியங்களை ஒன்று சேர்ந்தாரு. சாதியை பேர் மாற்றிக்குவார், அவ்வளோதான். நம்ம சாதின்னு சொல்லுவோம், அவர் குடியினுவார், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அவர் அந்த செயல்பாட்டில் அவர் வந்து முழுக்க ஈடுபட்டிருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பனியத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தார் வேற விதத்தில். இப்போ நேரடியாகவே பார்ப்பனியத்தை வெளிப்படுத்தி நான் பார்ப்பன கடப்பாறையை கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கோட்டையை இடிப்பேன் அப்படிங்கிறாரு. திராவிடம்ன்றது ஒன்றும் தமிழர்களுக்கு ஒவ்வாத சொல்லு, தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு எதுவும் கிடையாது. இந்தியத்தை விட, ஆரியத்தை விட, பார்ப்பனியத்தை விட திராவிடம் ஒன்றும் தமிழர்களுக்கு எதிரான சொல் கிடையாது. தமிழர்கள் தான் என்னன்னே உணராமல் இருக்கும் பொழுது தமிழர்களுக்குள்ளேயே பார்ப்பனர்கள் எல்லாம் முழுக்க நிறைந்து நாங்கள் தான் தமிழர்கள், பார்ப்பனியம் தான் தமிழ் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு சொல்றாரு, பாரதி மட்டும்தான் பார்ப்பான்
தான் தமிழ், அவர் வளர்த்தது தான் தமிழ்ன்றார் இல்லையா? அப்படிதான் எல்லா அறிஞர்களுமே பார்ப்பனர்களாக இருந்தாங்க. நம்ம 1950க்கு முன்னாடி நம்ம வரலாற்று ஆசிரியர்கள், 80க்கு முன்னாடி வரலாற்று ஆசிரியர்கள் வந்து எல்லாமே சீனிவாச ஐயங்காராக இருக்கட்டும், எல்லா ஆச்சாரிகளாகவும் ஐயங்காராக தான் இருந்தாங்க. நம்ம வரலாற்று எழுதுறதுக்கு கூட ஆட்கள் இல்லை. ஏன்னா நம்ம கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாக இருக்கும். அதை உணர்ந்து தான் 1880களிலேயே ரெட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் அயோத்தியாச பண்டிதர்லாம் உருவாகி இந்த தமிழர்கள்டருந்து இவங்க பார்ப்பனர்களை பிரிக்கணும், தமிழர்கள் இல்லாத ஒரு சொல் வேணும்னு தான் திராவிடம்ன்ற ஒரு சொல்லை எடுத்துகிட்டு வராங்க. அது வந்து அந்த நோக்கத்தோடு தான் பார்ப்பனர் அல்லாத தமிழர்களை குறிப்பது தான் திராவிடம்ன்ற சொல். தமிழர்ன்ற பொருளில் தான் இருந்தாங்க. நாங்கள் தான் பெரிய தமிழறிஞர்கள்னு பாருங்கள். பழைய தமிழறிஞர்லாம் பார்ப்பனாக தான் இருப்பான். அவங்களாம் தமிழறிஞர்கள், அவங்க சொல்கிறது தான் வரலாறு, அவங்க சொல்கிறது தான் இது. நீங்களே தொடர்ந்து திருக்குறள் வந்து நம்ம இன்னைக்கு போற்றி புகழ்கிறோம், கொண்டாடுறோம். ஆனால் திருக்குறளை பெரியார் எதிர்த்தார். திருக்குறளை இன்றைக்கும் நீங்கள் கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் உரைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பரிமேலழகர் உரையை நீங்கள் படிச்சிங்கன்னா முழுக்க இது ஒரு நூலா அப்படின்னு இருக்கும் அந்த உரை. ஆனால் திருக்குறளை அப்புறமா அதெல்லாம் பார்த்து தான் ஐயோ திருக்குறள்லாம் நம்மளை வந்து கெடுத்துரும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் தமிழறிஞர்கள்லாம் இல்லைங்க, இதில் இது மாதிரி இதை வந்து அவர் எழுதியிருக்காரு, பார்ப்பன கண்ணோட்டத்தோடு எழுதியிருக்காரு, வேதத்தின் கண்ணோட்டத்தோடு எழுதியிருக்காரு, இது அப்படி கிடையாது, இதுக்காக எழுதியிருக்காரு திருவள்ளுவர், மனுதர்மனத்துக்கு எதிரானவர் அப்படின்றது எல்லாத்தையும் அன்றைய காலத்தில் மனுஸ்மிருதி மனுதர்மம் இருந்தது, அதை எதிர்த்து எல்லாரும் சமம்னு சொன்னவர். அதனால் அதெல்லாம் சொன்ன பிறகுதான் திருவள்ளுவரை ஏற்றுக்கிட்டு அவரே நிறைய திருக்குறள் மாநாடுகளை போட்டார். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பார்ப்பனர்கள் தமிழர்களாக உணரப்பட்டாங்க. பரிமேலழகர் உரை தான் ஒரு காலம் வரைக்கும் பெரிய உரையாகவே இருந்தது. இன்னைக்கு அதுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உரைகள் வந்துருச்சு. ஆக அது மாதிரி பார்ப்பனியர் தான் தமிழர்களாக இருந்தாங்க. அதை பிரித்து தமிழர்கள்ன்றது வேற அப்படின்ற ஒரு அடையாளத்திற்காகத்தான் திராவிடம் என்ற சொல் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. அதை வந்து இவங்களோட ஒவ்வொருத்தரோட தேர்தல் ஆதாயத்திற்காகவும் அரசியல் ஆதாயத்திற்காகவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீமான் சொல்றாரு, இது வந்து முழுக்க தெலுங்கர்கள் ஆள்றதுக்காக மறைஞ்சி வாழ்றதுக்காக உருவாக்கிக்கிட்டாங்கன்னு. நிச்சயமாக அப்படிலாம் கிடையாது. 1956 வரைக்கும் இது சென்னை மாகாணமாக இருந்தது. அந்த காலத்தில் திராவிட இயக்கங்கள் எல்லாமே சென்னை மாகாணத்துக்குள்ள கேரளாவின் பெரும்பகுதிகள், கர்நாடகத்தின் பெரும்பகுதிகள், ஆந்திரத்தின் பெரும்பகுதிகள், சென்னை தமிழ்நாட்டின் பெரும்பகுதி அதுக்குள்ளதான் இருந்தது. ஒன்றுபட்ட மாகாணமாக தான் இருந்தது சென்னை மாகாணம். பார்வையில உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான தமிழ் தேசியம்னா என்ன? எதை பேசுவது தமிழ் தேசியம் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு உரிமை சார்ந்த அரசியல், தமிழ்நாட்டு விடுதலை சார்ந்த அரசியலை பேசுவது தான் தமிழ் தேசியம். தோழர் தமிழரசன் தான் நம்மளுக்கு முன்னாடி தெரியக்கூடிய தன்னையே அர்ப்பணிச்சு கொண்டவர். தோழர் தமிழரசன் இருக்காரு, புலவர் கலியபெருமாள் இருக்காரு, பாவலரர் பெருஞ்சித்திரனார் இருந்தாங்க. இது மாதிரி எண்ணற்ற வீரர்கள், எண்ணற்ற மொழிக்காக இந்த தேசம் விடுதலை பெறணும், இந்தியத்துக்கிட்ட இருந்து விடுதலை பெறுவதுதான் உண்மையான தமிழ் தேசமாக இருக்க முடிய இந்தியத்திற்குள் அடங்கிய தமிழ் தேசம் என்பது தமிழ் தேசமே இல்லை. இது ஒரு அடிமை தமிழ் தேசம் தான். உரிமை பெற்ற தமிழ் தேசம் என்பது இந்தியாவிலிருந்து விடுதலை பெற வேண்டும். நமக்கு யார் வந்து தடையா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்தா விடுதலை பெறணும். இல்ல, இந்தியாவிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா இந்திய நாடுங்கிறது ஒற்றுமையான நாடாக இருக்கிறது, ஒன்றுபட்ட ஒரு நாடாக இருக்குது, பல மாநிலங்கள் ஒன்றிணைந்தது தான் இந்தியா அப்படின்னும் போது இந்தியா கிட்ட இருந்து விடுதலை வேணும் அப்படின்னா தமிழ்நாடு வந்து தனித்து விடப்படுற மாதிரி ஆயிடாதா உங்களுக்கு? இந்தியா என்பது ஒன்றுபட்ட நாடு என்பது சரி, ஒரே நாடு கிடையாது. இந்தியாவில் பல தேசிய இனங்கள் இருக்கு. இந்தியாவுக்குன்னு ஒரு குடிமகன் கிடையாது. தமிழ்நாட்டுக்கென்று ஒரு மக்கள் இருக்கிறாங்க, ஆந்திராவுக்குன்னு மக்கள் இருக்காங்க, கேரளாவுக்குன்னு மக்கள் இருக்காங்க. இந்தியாவிற்கென்று மக்கள் கிடையாது. இந்தியா மக்கள் என்று சொல்லக்கூடிய அனைவரும் இந்திய குடிமக்களை ஒழிய இந்திய தேசத்தின் இங்கே வந்து பல தேசிய இனங்கள் இருக்கு. மொழி வழி தான் உலகம் முழுக்க தேசிய இனங்கள். தமிழ் பேசுகிறவர்கள் தமிழ் தேசிய இனம், தெலுங்கு பேசுகிறவர்கள் ஆந்திர தேசிய இனம், தெலுங்கு தேசிய இனம், மலையாளம் பேசுகிறவர்கள், குஜராத்தி பேசுகிறவர்கள், இப்படி பல தேசிய இனங்கள் இங்கே இருக்கு. அந்த தேசிய இனங்களை எல்லாம் அடக்கி ஒன்றுபட்ட இந்தியாவாக இணைந்ததை அடக்கி இப்போ ஒரே இந்தியாவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து ஒவ்வொரு தேசிய இனமும் விடுதலை பெறுவதுதான் அவர்களுடைய மொழியை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை காப்பாற்றிக் கொள்ள உதவும். ஆனால் நிறைய நாட்டில் நிறைய தேசிய இனங்கள் இணைந்து இது மாதிரி கூட்டரசாக இருக்குது. ஆனால் அங்கே ஒவ்வொரு தேசிய இனத்தின் உரிமைகளை மறுக்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எந்த ஒரு தேசிய இனத்தோட உரிமையையும் இந்திய ஒன்றிய அரசு ஏற்றுக்கல. இந்திய ஒன்றிய அரசு என்னது, அது ஒரு கொள்கையாக வச்சிருக்கு, இந்தி தான் இந்தியாவோட அரசு மொழியாக ஆகணும் அப்படின்னு. எக்ஸப்ட் தமிழ்நாடு தான். இப்போ தமிழ்நாடு தவிர மீதி எல்லாத்துலேயும் இந்தி அலுவல் மொழி சட்டமாக இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட அப்படி கிடையாது. ஆக இந்தி தான், அது மாதிரி இந்து மதம் தான் இந்தியாவோட மதமாக்கணும்,
இதெல்லாம் பின்னாடி வச்சிருக்க அஜெண்டாவை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹிந்து, இந்தி, இந்தியா இதை மூன்றுத்தையும் உடைச்சாதான் தமிழ், தமிழர், தமிழ்நாடு என்ற உணர்வு பெற முடியும். தமிழ்நாடு தான் நம்மளுக்கான உரிமை பெற்ற தேசமாக இருக்க முடியுமே தவிர இந்தியாவிற்குள் அடங்கி இருப்ப தமிழ் தேசமாக அமையவே முடியாது. சார், இப்போ பேசிட்டு இருக்கீங்க, இப்போ தமிழ்நாட்டுக்கு விடுதலை வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு மாநிலமும் இப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளேயே ஒரு பிரிவினை மாதிரி வந்துடாதா சார்? அது தேச நலனுக்கு, தேச பாதுகாப்புக்கே குந்தகம் விளைவிக்கிற மாதிரி இருக்கும்ல. ஒவ்வொரு தேசிய இனங்களுக்குமான உரிமைகளை இந்தியா கொடுத்திருந்ததுன்னா இந்த சிக்கல் வந்திருக்காது. ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் ஒரு உள்ள உரிமைகளை கொடுத்து ஒன்றுபட்ட இந்தியாவாக இராணுவம், தகவல் தொடர்பு, இந்த வெளியுறவு கொள்கை இதுகளை வச்சுருந்தா இப்போ அமெரிக்கா போன்ற, ரஷ்யா போன்ற நாடுகளில் 56 மாகாணம் இருக்குது அமெரிக்காவில். ஆனால் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் தனி கவர்னர் இருக்காது, அவங்க தனியாக அவளோட சட்டம் இருக்குது, அவங்களுக்கு தனியான சட்டம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. நம்மளுக்கு என்ன தேவைனாலும் இந்தியா கிட்ட தான் கேட்கணுன்ற தேவை இருக்குது. இந்தியா நம்மளுடைய உரிமைகளை மறுக்கக்கூடியதாக இருக்குது. நமக்கு தேவையில்லாத நாசகரமான திட்டங்களை எல்லாம் நம்ம மேல திணிக்குது. தமிழகத்தினுடைய முக்கியமான உரிமைகளாக மறுக்கப்பட்டதை எதை நினைக்கிறீங்க? எந்தெந்த உரிமைகள்லாம் மறுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் எந்த உரிமையும் இல்லாத நிலையில் தான் இருக்கிறோம். நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்குன்ற உரிமை, அதாவது இப்போ சொன்னோம் இல்லையா, 1ஆம் வகுப்பு மாணவர்களுடைய பாடத்திட்டத்திலிருந்து நம்ம என்ன படிக்கணும், நம்ம எப்படி படிக்கணுன்றத கூட இந்திய அரசு தான் முடிவு பண்ணுது. என் குழந்தை என்ன படிக்கணும் அப்படின்றத நான் முடிவு செய்வேன். என் குழந்தைக்கு நீட்டும் ஜீட்டும் வைக்கிறதுக்கு யார்? தமிழ்நாட்டு குழந்தைகள் தமிழ்நாட்டு பள்ளியில் படிக்கிறாங்க, தமிழ்நாடு அரசு நடத்துது. தமிழ்நாடு அரசு ஏராளமான மருத்துவக் கல்லூரிகளை வச்சிருக்கு. நாங்கள் மருத்துவம் படிக்கிறோம், நாங்கள் பொறியியல் படிக்கிறோம். இந்தியாவிலேயே உயர்ந்த மருத்துவ கட்டமைப்பும் பொறியியலாளர்களையும் நம்ம தமிழ்நாடு வச்சிட்டு இருக்கு. அது உள்ளுக்குள்ள வந்து அதை திருடுறதுக்காக இங்கே வந்து என்ன பண்ணுறான், நேராக நீட்டு எழுதினாதான் தேர்வு வைக்க முடியும். அது யார்? ஒன்றிய அரசுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? வரிப்பணம் நம்மளது, நம்மளோட இடத்துல கட்டப்பட்டது, நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிருக்கோம். மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கிற அந்த சீட்டை வந்து கம்மி பண்ணணும், அந்த பண பரிவர்த்தனை வந்து குறைக்கணும், எல்லாருக்குமே கிடைக்கணும் சீட்டு அப்படின்ற நோக்கத்துல தான் கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. அது முற்றுமா இப்போ வந்து பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டிருது. ஏன்னா நீட்ல வந்து 0 மதிப்பெண் எடுத்தவர்கள் கூட இப்போ தேர்ச்சி இங்கே வந்து இடம் பெற முடியும். அது வந்து நிறைய எல்லா கல்லூரிகள்லையும் இருக்கு. இப்போ அதாவது எளிமையான இது இருந்தது வந்து இப்போ 75 கோடி 80 கோடி 5 கோடி 7 கோடி அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மருத்துவ சீட்டோட முன்னாடி தான் 10 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் கொடுத்து போயிட்டு இருந்தவங்கள இப்போ 70 லட்சம் 80 லட்சம்னு இந்த ஓப்பன் கோட்டா சீட்டை அதிகப்படுத்திட்டாங்க. கோடிகளில் போயிட்டு இருக்கு இப்போ மருத்துவக் கல்லூரி சீட்டு. பணம் படைத்தவர்கள் தான் படிக்க முடியுன்ற நிலைமையை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வராங்க. பணம் படைத்தவர்களுக்காகத்தான் இந்த தேசம் அப்படின்னு இந்த இந்திய அரசு எடுத்துகிட்டு வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு காலம் வரைக்கும் சேவை துறையாக இருந்தது ரயில்வே துறையெல்லாம். ரயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துறதுக்கு. இப்போ நீங்கள் பஸ்ஸில் இன்றைக்கி போனீங்கன்னா 300 ரூபா 350 ரூபா கேட்பாங்க திருச்சி போகிறதுக்கு. அதே ரயிலில் நீங்கள் ஓப்பன் டிக்கெட் எடுத்து போனீங்கன்னா 80 ரூபா 70 ரூபா கேட்பாங்க. அப்படி தான் இருந்தது. ரிசர்வேஷன் பண்ணி போனீங்கன்னா கூட செகண்ட் கிளாஸில் போனீங்கன்னா 220 ரூபா 240 ரூபா இருக்கும். அப்படி இருந்த துறை என்ன பண்ணிட்டாங்க, லாபம் ஈட்டக்கூடிய துறைன்னு சொல்லி இப்போ இந்த 10 ஆண்டுகளாக போட்ட எந்த ட்ரெயினுமே, எந்த புதுசாக விடப்பட்ட எந்த ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகிற நிலையிலேயே இல்லை. எல்லாம் தேஜஸ், அம்ரித் பாரத், வந்தே பாரத் இது மாதிரி ரயில் தான். இதில் வந்து எல்லா பெட்டியிலையும் இருக்கிற மாதிரி பின்னாடி அன்ரிசர்வ் பெட்டியோ இல்லாட்டா ஏழை எளிய மக்கள் போகிற குறைந்த கட்டணமோ எதுவுமே கிடையாது. 1500 ரூபாய் 2000 ரூபாய் இருந்தால் தான் பயணிக்க முடியுன்ற நிலை வந்துருச்சு. இந்த அது மாதிரி முன்னாடி எல்லா ட்ரெயின்லையும் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் பெட்டி இருக்கும், அன்ரிசர்வ் பெட்டி இருக்கும். இதெல்லாம் இது மாதிரி எந்த வசதியுமே கிடையாது. விரைந்து போகலாம், நீங்கள் சொகுசாக போகலாம், ஏசியில் போகலாம், உணவு கொடுக்குறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் 2000 ரூபா 1500 ரூபா இருந்தால் தான் போக முடியும். இது வந்து பணக்காரர்கள் மட்டும்தான் வாழ முடியும், ஏழைகள் வந்து வாழ முடியாத நிலைக்கு இந்திய அரசு எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஓடுற ட்ரெயின்லேருந்தே உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்குது, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்குது, பொதிகை தொடர் வண்டின்னு இருக்குது, முத்துநகர் தொடர் வண்டின்னு இருக்குது, சோழன் எக்ஸ்பிரஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸ், சேரன் எக்ஸ்பிரஸ், இப்படி எல்லாம் இருந்த பேர்லாம் மாற்றி இப்போ 10 ஆண்டுகளில் விடப்பட்ட ட்ரெயினோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே தமிழ் கிடையாது. எல்லாமே தேஜஸ், வந்தே பாரத், அம்ரித் பாரத் இப்படி தான் இருக்குது. இப்படி முழுக்க இதை மொழியையும் அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மொழி அழிக்கிறது நம்ம பண்பாடு, நம்ம ஊர் கலாச்சாரம். இப்போ வந்து பிஎல் சிட்டின்னு சொல்கிறாங்க, முத்துநகர் எக்ஸ்பிரஸ்ன்றாங்க. அப்போ இப்போ தூத்துக்குடினா முத்து குளிக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாரும் வெளி மாநிலத்தில் இது பண்ணவங்க தெரியும். இப்போ எல்லாமே தேஜஸாகவும் வந்தே பாரத்தாகவும் மாற்றும் பொழுது என்ன பண்ணுறது, ஒற்றை இந்திய பண்பாட்டை நோக்கி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க.
இதெல்லாம் எதிர்க்கப்பட வேண்டியது. இப்படிதான் இந்த வந்து இந்தியாவுக்குள்ள நம்மளை கேட்க வைக்கிறாங்க. உங்க இயக்கத்தின் சார்பில் வந்துட்டு நீங்க எந்த மாதிரியான போராட்டங்களை வரைக்கும் முன்னெடுத்திருக்கிறீங்க சார் அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக? நாங்கள் இந்திய அரசுக்கு எதிரான ஏராளமான போராட்டத்தை, சென்ற வாரம் கூட இந்திய அழிப்பு போராட்டத்தை நடத்தினோம். சிபிஎஸ்சி அலுவலகத்தில் உள்ள உட்கார்ந்து முற்றுகை போராட்டம் பண்ணியிருக்கோம். சிபிஎஸ்சி அலுவலகத்தில் உட்கார்ந்து நீட் தேர்வு இவங்க தான் நடத்துகிறாங்க, சிபிஎஸ்சி முகாமை தான் நடத்துது. அவங்க வந்து எல்லாருக்கும் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு மகாராஷ்டிராவில் சென்டர் போடுறாங்க. 12ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தைகள் இப்படி போய் அங்கே போய் தேர்வு எழுதி இந்த தேர்வு எழுதுன படிக்கிற பயம் இருக்குமா, புது மாநிலத்துக்கு போகிற பயம் இருக்குமா, அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அது மாதிரி உள்ளே இருந்தே போராட்டம் பண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட்டே கூடாது, அப்படி வச்சாலும் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தானே சென்டர் வைக்கணும், தமிழ்நாட்டை தாண்டி எப்படி அவ்வளோ தூரத்தில் வைக்க முடியும், ஒடிசாவில் சென்டர் வைக்கிறதுலாம் அது மாதிரியான போராட்டங்களை நிறையா செய்திருக்கோம். எல்லா துறைகளிலும் இந்தியா வந்து தமிழர்களுக்கு எதிராக என்னென்ன செயல்பாடு செய்தாலும், இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இன்னும் கூட வழக்கு இருக்குது. ஆந்திராவில் வந்து 20 அப்பாவி தமிழர்கள் கூலி வேலைக்கு மரம் வெட்டுற கூலியாக போனவங்க, அவங்கள சுட்டு போட்டுட்டு ஒவ்வொருத்தர் பக்கத்துலையும் ஒரு செம்மர கட்டையை போட்டுட்டு செம்மரம் வெட்டியவர்களை சுட்டுட்டோன்னு 20 தமிழர்களை சுட்டு போட்டாங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். செம்மரம்ன்றது அங்கே வாங்கி இவங்க வீட்டில் அடுப்பறிக்கிறதுக்கு இல்லை, இது வந்து ஏதோ வெளிநாடுகளுக்கு போகுது. வெட்டுறவனுக்கு சாதாரண இங்கே திருவண்ணாமலையில் இருக்க கூலி தொழிலாளிகள் இங்கே வேலை செஞ்சால் 400 ரூபா கிடைக்கணும், அந்த ஊரில் வேலை செஞ்சால் ஒரு 600 ரூபா கிடைக்கணும் போன அப்பாவிகளை கொன்று போட்டு ஒரு மனித நேயமே இல்லாமல் இப்படி பண்ணுற செயலை கண்டித்து பெரிய போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். ரயில் மறியல் பண்ணியிருக்கோம், ரயிலை மறிச்சிருக்கோம். ஆந்திராவுக்கு போகிற ரயிலை அரை மணி நேரத்துக்கு மேலே மறித்தோம். இது மாதிரி தமிழர்களுக்கு ஏற்படக்கூடிய கூர்மையான சிக்கல்களை நம்ம வந்து எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கோம். தமிழ்நாட்டில் வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்திட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா ஆவடி பகுதியிலெல்லாம் தினசரி கூலி வேலை, அதாவது கொத்தனார், பெயிண்டரு, இவங்கெல்லாம் வேலை செய்கிறவங்க ஒரு இடத்துல மையமாக நிற்பாங்க. அந்த வேலை தேவைன்றவங்க அங்கே வந்து கூப்பிட்டு போவாங்க. இப்போ எனக்கு 2 கொத்தனார் வேணும், 2 பெரியாள் வேணும் அப்படின்னா கூப்பிட்டு போவாங்க, பெயிண்டர் வேணும்னா கூப்பிட்டு போவாங்க. அவங்களுக்கு தினந்தோறும் நிரந்தர வருமானம் கிடையாது. அன்னைக்கு வேலைக்கு வந்தால் தான். நீங்கள் தொடர்ந்து ஒரு மேஸ்திரிகிட்ட வேலை செய்கிறவர் 1000 ரூபா வாங்குறாருன்னா அவங்க 1200 ரூபா அப்படி கேட்பாங்க. ஆனால் இதில் இந்திக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கூடயே நின்றுட்டு நீ 800 ரூபா கொடு, நான் வரேன், நீ 700 ரூபா கொடு அப்படின்னு கேட்கறது வந்து இவங்களோட வேலை வாய்ப்பை பாதிக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க கூட்டு போகிறவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பின்மை தான். ஒரு வீட்டில் உள்ளே வந்து வேலை செய்ய விடுறாங்க, அவன் யார் என்னன்னு தெரியுமா? இப்போ இங்கே இருக்கிறவனா தெரியும், மறுநாள் வந்து இப்போ எங்கள் வீட்டில் 2 பேர் வேலைக்கு வந்தாங்க, அவங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா சார் அவன் அந்த ஊருக்காரன் சார், அங்கேருந்து தான் சார் வரான் அப்படின்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். இந்த இந்திக்காரங்களை யாரை வச்சு கண்டுபிடிப்பீங்க? முழுக்க முழுக்க இது மாதிரி அவங்களுக்குள்ள ஏராளமான பிரச்சனைகள். இவங்களுக்கு வந்து ஒரு வீடோ வாசலோ மனைவி குழந்தை இதுக்கெல்லாம் பராமரிக்கிற தேவை எல்லாம் இல்லை, இவங்களுக்கு எல்லாம் இருக்குது, அதனால கூடுதலாக கேட்குறாங்க. ஆனால் இவங்களோட உழைப்பை வேலை வாய்ப்பை பறிக்கிற மாதிரி பக்கத்துலேயே நின்று அவங்க 1000 ரூபா கேட்டால் 800 ரூபா கொடுங்க சார், நான் வரேன் சார் அப்படின்னு. இது நிறைய முரண்பாடு இருந்து காவல்துறையில் சொல்லி பேசி, காவல்துறையும் ஒன்றும் அதுக்கு தீர்வு சொல்லலை. நீங்கள் எங்கேயாவது தங்கி வேலை செய்கிற இடங்களை மட்டும் வேலை செய்யுன்னு சொல்லாமல் நீ வந்து தூரமாக நில்லுங்க, அங்கேருந்து ஒரு 30-40 அடி தள்ளி நிற்க வைக்கிறாங்க. நின்று அங்கே வர்றவங்களை கூப்பிடுங்க, இங்கே வர்றவங்களே கேட்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு திட்டமாக சொல்கிறாங்களே தவிர, இப்படி இது உள்ளுக்குள்ள அவங்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டவர்கள் தானா, அவங்க யார், உங்களோட அத்தாட்சி என்ன இருக்குங்க, அதெல்லாம் கேட்கக்கூட அரசு தயாராக இல்லை. அதனால தான் நாங்கள் கேட்குறோம், தமிழ்நாட்டில் வரட்டும், வேலை செய்யட்டும், யார் வராங்க போகிறாங்கன்றதா தெரியணும்ல. தமிழ்நாடுன திறந்த வீடா, எல்லாரும் வந்து இங்கேயே தங்கிடுறது, இங்கேயே குடியேறுறது. தமிழ்நாட்டில் ஏராளமான திட்டமிட்டு இந்த 10 ஆண்டுகளில் குடியேற்றம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து தனித்தன்மையோடு இந்த தமிழ்நாடுன்னு நம்ம பேசுகிறோன்றதுக்காகவே இங்கே வந்து முழுக்க திணிக்கிறாங்க, விதைக்கிறாங்க. இந்திக்காரர்கள் வந்து விதைக்கிறாங்க. நிறைய பேரை பரவலாக தொழிலதிபர்களாக, எல்லா கட்டிட உரிமையாளர்களாக, நில உடைமையாளர்களாக மட்டும் இல்லாமல் கூலிகளாகவும் நிறைய பேர் வராங்க. பாவம், கூலிகள் மேலே நம்மளுக்கும் ஒரு மனிதாபிமானம் உண்டு. மெட்ரோ ரயில் வேலை செய்கிறதுல பாவம் ஓடுறாங்க, அவ்வளோ வேலையை செய்கிறாங்க. அவங்க செத்து போனால் கூட கணக்கு இல்லாமல் போகுது. அதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியது, அவங்களும் மனிதர்கள் தான். ஆனால் இங்கே வந்து இங்கே நம்மளோட வேலை வாய்ப்பை திருடி இங்கேயே தங்குறது இருக்குது பார்த்தீங்களா. நீ வேலை செஞ்சால் போயிடலாம், இங்கேயே தங்கி இங்கேயே ஓட்டு உரிமை வாங்கி இதுக்காகவே ஒரே நாடு ஒரே கார்டு நட்டு வர்றாரு, அந்த ரேஷன் கார்டை எங்கேயும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. இது மாதிரியான திட்டங்கள்லாம் எதிர்க்கப்பட வேண்டியது. திட்டமிட்டு வடவர் திணிப்பை நம்ம தொடர்ந்து எதிர்த்து இருக்கோம். மார்வாடி பன்னாட்டு நிறுவனங்களோட
சுரண்டலை இங்கே நம்ம தொடர்ச்சி அழுத்திட்டு தான் இருக்கோம். எங்கள் கேள்விக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.